சைக்கோவாக மாறும் மகேஷ், வசமாக மாட்டிக்கொண்ட அஞ்சலி. இனி கெட்டிமேளம் சீரியல் ட்ராக் இப்படித்தான் இருக்கும். ஜீ தமிழில் தற்போது பல சீரியல்கள் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் மக்களுக்கு மிகவும் பிடித்த சீரியலாக இருப்பது கெட்டிமேளம் சீரியல் தான். இந்நிலையில் இந்த சீரியலை பற்றி முக்கிய செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது கெட்டிமேளம் சீரியலின் சமீபத்திய ப்ரோமோவில் மகேஷ் அஞ்சலியை வீட்டில் வைத்தே பூட்டிச் செல்கிறான். இதைத் தொடர்ந்து மகேஷ் ஆபீஸில் உட்கார்ந்து சிசிடிவி மூலம் அஞ்சலி என்ன செய்கிறாள் என்று நோட்டமிடுகிறான். அப்போது அஞ்சலி மகேஷ் சந்தேகப்பட்டு சைக்கோ போல் நடந்து கொள்வதை நாம் பார்த்திருப்போம். மேலும் இந்த கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் கதாபாத்திரம் ஒரு ஹிந்தி சீரியலில் உள்ள கதாபாத்திரத்தை தழுவி எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதன்படி பார்க்கும்போது மகேஷ் கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சைக்கோத்தனம் கொண்ட கதாபாத்திரமாகவே மாறும் என்றும், அப்படி மாறும்போது வெற்றி மற்றும் துளசி தான் அஞ்சலிக்கு உதவப் போகிறார்கள் என்றும் ஸ்கிரிப்டில் உள்ளதாகவும் சீரியல் வட்டாரத்தினர் கூறுகிறார்கள். கெட்டிமேளம் கொட்டியாச்சு, வைஷ்ணவி கழுத்தில் தாலி கட்டியாச்சு, சிறகடிக்கும் ஆசை சீரியலின் வெற்றி வசந்த் திருமணம். வெற்றி வசந்த் என்கிற முத்து சிறகடிக்கும் ஆசை சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து விஜய் டிவியின் நாயகனாக மக்கள் மனதை கொள்ளையடித்திருக்கிறார். அதேபோல சின்ன சின்ன கேரக்டர் மூலம் விஜய் டிவி சீரியலில் அறிமுகமான வைஷ்ணவி தற்போது பொன்னி என்ற சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இந்த சமயத்தில் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட காதல் கல்யாணத்தில் முடியும் விதமாகவே 2 பேருக்கும் கெட்டிமேளம் கொட்டும் நேரம் வந்தாச்சு. அதாவது இவர்கள் காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுத்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கீத் பங்கனும் 2 தினங்களுக்கு முன் பிரமாண்டமாக நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் இன்று இவர்கள் இருவருக்கும் உறவினர்கள் முன்னிலையில் சென்னையில் வைத்து கெட்டிமேளம் கொட்டி வைஷ்ணவி கழுத்தில் தாலி கட்டி வெற்றியின் வசந்தின் திருமணம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து இவர்களுடைய வரவேற்பு மிகப்பெரிய அளவில் நண்பர்களுடன் கோலாகலமாக நடைபெறப் போகிறது. இவர்களுடைய திருமண வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவர்களுடைய பந்தம் இனிதாக தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கெட்டிமேளம் சீரியலில் எதிர்பாராத திருப்பம், உடைக்கப்படும் உண்மை இன்றைய எபிசோட். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது 1 மணி நேர மெகா தொடர் கெட்டிமேளம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி கோவிலில் வைத்து துளசியை சந்தித்து சந்தோஷமடைந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது அடுத்த நாள் காலையில் வெற்றி துளசியை பஸ் ஸ்டாப்பில் வைத்து பார்க்க அவளை பச்சை கலர் சுடிதார் என கூப்பிட துளசி என்னவென்று கேட்க என் அத்தை பொண்ணு என நினைத்து கூப்பிட்டதாக சமாளிக்கிறான். அடுத்து ஆபீஸ் வரும் துளசி ஸ்ரீகாந்த் ரூமுக்கு சென்று போட்டோவை பார்த்து வருத்தப்பட, அப்போது அங்கு வந்த ஜெகன், நீங்க மெயில் பார்க்கலையா, உங்க டெர்மினேட் பண்ணியாச்சு, இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று ஷாக் கொடுக்கிறான். துளசி ஒரே ஒரு முறை தியாவை பார்க்க அனுமதி கேட்டு, அதெல்லாம் பார்க்க முடியாது, வெளியே போறியா, செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கழுத்தை பிடித்து தள்ளவா என்று துரத்தி விடுகிறான். மறுபக்கம் சிவராமனை ஃபோன் போட்டு அழைக்கும் பைனான்சியர், உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லைனா அந்த இடத்தை என் பேருக்கு மாற்றி எழுதுங்க என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறார். துளசி வீட்டுக்கு வந்து வேலை போன விஷயத்தை சொல்ல, சிவராமன் பைனான்சியர் பணத்தை கேட்ட விஷயத்தை சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி அடைகின்றனர். சிவராமனின் பிள்ளைகள் அந்த இடத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கி எங்களை கேட்காமல் எப்படி அடமானம் வைக்கலாம் என்று சத்தம் போடுகின்றனர். இந்த சமயத்தில் பதறிப்போய் வீட்டுக்கு வரும் பைனான்சியர் டாக்குமெண்ட்டை கொடுத்து, ஐயா மன்னிச்சிருங்க, நீங்கள் பெரிய பாஸோட ஆளுன்னு சொல்லி இருக்கலாமே என்று சொல்கிறார். நீங்கள் பொறுமையாக பணத்தை கொடுங்க, பெரிய பாஸ்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க என்று கிளம்பி செல்கிறார். வீட்டில் இருக்கும் பாட்டி எல்லாம் அந்த பையன் வந்து அஞ்சலியை பொண்ணு கேட்டுட்டு போன பிறகு தான் நல்லதாகவே நடக்குது, அந்த தம்பியை பார்த்து பேசி முடிக்க வேண்டியது தானே என்று சொல்ல, சிவராமன் லட்சுமி மகேஷியை பார்க்க கிளம்பி வருகின்றனர். அப்போது மகேஷ் பணக்கார பையனாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவும் குணம் கொண்டவர் என அறிந்து கொள்கின்றனர். இந்த சமயத்தில் மீண்டும் போன் செய்யும் பைனான்சியர், பெரிய பாஸ்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க என்று கெஞ்ச, சிவராமன் விசிட்டிங் கார்டில் இருக்கும் மகேஷ் நம்பருக்கு ஃபோன் செய்து நன்றி சொல்கிறார். அப்போதுதான் அந்த பெரிய பாஸ் மகேஷ் என்பது தெரிய வருகிறது. இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.